கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் த வீக் என்கிற அந்த பகுதியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 5ஆம் வசனத்தையும் அப்படி வாசிக்கலாம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. யோனா இங்கே ஒரு பெரிய மீன் வயிற்றில் 3 நாள் தவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோனா தீர்க்கதரிசியின் இடத்துல தேவன் சொன்னது, நினிவேக்கு போய் அங்கே இருக்கிற அக்கிரம செய்கைக்காரர்களை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லு, நான் அந்த பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோனாவை ஆயத்தப்படுத்தினா, யோனா நினிவேக்கு போற வழியை விட்டுட்டு தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு பெரிய கடல் சீற்றம் உண்டாகுது. யோனாவை தூக்கி கடல்ல எறிகிறாங்க. தேவன் யோனாவை விழுங்கும்படிக்கு மீனை கட்டளையிட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் யோனாவை விழுங்கும்படிக்கு ஒரு மீனை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த மீன் அவனை 3 நாள் தன் வயிற்றில வைத்திருந்துச்சு. பிபிஎஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், யோனா தாத்தா பெரிய மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தாருன்னு. அதனால நம்ம அந்த விஷயத்தை கொஞ்சம் சின்ன விஷயமா யோசிச்சிருப்போம். அதை அந்த அளவுக்கு பெருசா பார்க்க நம்ம தவறி இருக்கலாம். ஆக்சுவலா யோனா மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட உணவையும் கரைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மீன் வயிற்றில் ஆசிட் இருக்கும். நம்ம ஹியூமன் பீயிங்காக இருக்கிறோம், நம்ம வயிற்றுல கூட அந்த ஆசிட் இருக்கு. அந்த ஜீரணிக்கக்கூடிய அந்த ஆசிட் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டையும் ஜீரணமாக்க கரைத்து விடும். ஏன்னா அது அவ்வளவு சூடாக இருக்கும், அவ்வளவு ஹீட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மீன் வயிற்றுக்குள்ளாக யோனா 3 நாள் இருக்கிறார். அந்த மீன் வயிற்றுக்குள் இருந்த அந்த அமிலம், அந்த கெமிக்கல், அந்த ஆசிட் யோனாவை கரைக்க முடியவில்லை, பாதிக்க முடியவில்லை. ஆனால் பிரச்சனை நடுவில் தான் இருக்கிறான். ஆளி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையை, என்னுடைய கழுத்தை சுற்றி கொண்டது. கஷ்டப்பட்டிருக்கிறாரு, ரொம்ப வேதனையில் இருந்திருக்கிறாரு. கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாரு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாச்சும் என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படியாச்சும் மீண்டு வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? மீன் வாய்க்கு அவனை தப்புவிக்கிறார். கர்த்தர் ஒரே ஒரு கட்டளையிடுகிறார், அவனை கரையிலே கக்கினது என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது கரையிலே கக்கினது என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையில, உங்க பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்க. உங்க பிரச்சனை உங்களை போட்டு இதே போல கடற்பாசி என்னை சூழ்ந்து கொண்டது, இந்த அமிலத்துக்குள்ளாக, ஆசிடுக்குள்ளாக நான் தத்தளிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு ஹீட்ல, ஒரு சூடான கொதிக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க அகப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா யோனாவுக்கு எந்த சேதம் வராதபடிக்கு பாதுகாத்த அதே தேவன் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சேதம் வராது. நீங்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை எந்த சேதமும் இல்லாமல் உங்களை வெளியே கொண்டு வருவார். யோனாவுடைய பிரச்சனை ஒரு பெரிய மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது தான். அந்த பிரச்சனையை வைத்தே தேவன் அவனை தன்னுடைய இடத்திற்கு, தன்னுடைய திட்டத்திற்கு நேராக அழைத்து வந்தார். இவ்வளவு கஷ்டத்துக்கும் இவ்வளவு கண்ணீருக்கும் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் யாரு காரணம்னா தேவன் தான் காரணம், கடவுள் தான் காரணம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணம் தப்பான எண்ணம். தேவன் எந்த தீங்கிற்கும் காரணர் அல்ல, தேவன் எந்த பிரச்சனைக்கும் காரணர் அல்ல. நாம் செய்கிற தவறுகள் தான் அந்த பிரச்சனைக்கு முழு காரணமா இருக்கு. தேவனுக்கும் பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. தேவன் அவனை காப்பாற்றினார். ஒருவேளை தேவன் சொன்ன மீன் அங்க இல்லை அப்படின்னா வேற மீனுக்கு அவன், வேற சுறாக்களுக்கு அவன் இரையா இருப்பான். தேவன் குறித்த மீன் இருந்ததுனால, அந்த மீன் வயிற்றில் அவன் அகப்பட்டதுனால தேவன் தம்முடைய திட்டத்திற்கு அவனை கொண்டு போய் நிறுத்தினார். பிரச்சனைகளை தேவன் பயன்படுத்துகிறாரை தவிர்த்து பிரச்சனைக்கு தேவன் காரணர் அல்ல. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர் தேவன், தீமைக்கு அவர் காரணர் அல்ல. இந்த சூழ்நிலையில நீங்கள் எந்த காரியத்திலேயோ உங்களுடைய தவறான முடிவு எடுத்தது நிமித்தம், தவறான காரியங்களை தெரிந்தெடுத்தது நிமித்தம் ஒரு பெரிய சூழ்நிலையில, ஒரு பெரிய பிரச்சனை நீங்க மாட்டிருப்பீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனை எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காதபடிக்கு
தேவன் தம்முடைய திட்டத்திலே கொண்டு வரும்படிக்கு அந்த பிரச்சனையை பயன்படுத்துவார். நீங்கள் எதை தீமை என்று நினைக்கிறீர்களோ கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். யோனாவை தேவன் எதற்காய் அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, அந்த இடத்தில் தேவன் யோனாவை கொண்டு சென்று நிறுத்தினார். நினிவே பட்டணம் அந்த மனுஷன் மூலமாய் காப்பாற்றப்பட்டது. உங்க வாழ்க்கையில உங்களை பிரச்சனை குறித்து கவலைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையவே தேவன் தம்முடைய திட்டத்திற்கு நேராக பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மீண்டும் சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.